வணக்கம் நெக்ஸ்ட் ஜென் சேனல் நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாம் எந்த மாதிரி ஒரு துறையில் நம்ம ஜெயிக்க முடியும், நம்மளுடைய யோகமான துறை என்ன, ஐடியா அல்லது மெடிக்கல் ரிலேட்டடாக போகலாமா, அல்லது நம்ம ரியல் எஸ்டேட் அது மாதிரி விஷயத்துக்குள்ள போகலாமா, அல்லது மீடியா துறை அது மாதிரி விஷயத்துக்குள்ள போகலாமா, அல்லது பேங்கிங் செக்டார் போகலாமா, அது மாதிரி அமைப்புகள்லாம் எப்படி இருக்குது, நம்ம ஜாதகத்தில் யோகமான அமைப்பு என்ன அப்படிங்கிற அமைப்பை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு இது மாதிரி பரிகாரங்கள், அருள்வாக்கு, இது மாதிரி மூட நம்பிக்கைக்குள்ளெல்லாம் போகாமல் துல்லியமாக இந்தந்த இடத்துல இந்தந்த கிரகம் இருந்துன்னா இப்படி தான் நடக்கும், இதுதான் கர்ம வினை, அந்த வரன் தான் நம்ம வாங்கி வந்திருக்கோங்கிறத பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சரில் சிங்க் பண்ணி பார்த்தா நீங்களே ஒத்துக்கக்கூடிய அமைப்பாக வரக்கூடிய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு இதில் ஒரு 18 வருஷம் அனுபவம் இருக்குது. இதில் பலாயிரக்கணக்கான ஜாதகம் பார்த்து எல்லாம் எப்படி போகுது, எது மாதிரி பேட்டர்னில் நடக்குதுங்கிறது நமக்கு நல்லாவே கடவுளோட அருளால் தெரிய வந்ததுனால இப்போ எது உங்களுக்கு யோகமான கிரகம் இருக்குது, அந்த கிரகத்தினால எந்த தொழில் துறைக்குள்ளே போகலாம், எந்த வேலைக்கு நீங்கள் போகலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு விஷயம், உங்களுக்கு வேலைக்கு போகிறது நல்லதா, தொழில் பண்ணுறது நல்லதா அப்படின்னு பார்க்கும் பொழுது 10ஆம் இடம் நல்லா வலுவாக இருக்கும் பொழுது, 10ஆம் இடம் கொஞ்சம் அதிகமான கிரகங்கள், 10ஆம் வீட்டு அதிபதியே கொஞ்சம் வலுவாக இருக்கும் பொழுது, 6ஆம் இடம் அவ்வளோ சரியில் இல்லாமல் இருக்கும் பொழுது, அதே மாதிரி அந்த முதலாளித்துவத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் நன்றாக இருந்து சனி நன்றாக இல்லாமல், அல்லது சனி நன்றாக இருந்து சூரியன் நல்லாமல் இருக்கும் பொழுது அடிமை தொழிலாகவும், சூரியன் நல்லா இருக்கும் பொழுது முதலாளி ஆகக்கூடிய அமைப்பும், ஓன் தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகளும் இருக்கு. ஸோ உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய தொழிலா வேலையா எது நமக்கு யோகங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்கணும்னா, உங்களுக்கு புதன் நம்ம நன்றாக இருக்குது ஜாதகத்தில், புதன் தான் அதிக ஒளி, அதிக திருட்பலம், அதிக ஸ்தானபலம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்குது, ஆட்சி பலத்தோடு இருக்குது அப்படின்னா ஐடி, சாஃப்ட்வேர், அக்கௌண்ட்ஸு, அது மாதிரி டெக்னிக்கலான படிப்பு விஷயங்கள், சொல்லிக் கொடுக்கும் வேலை, அகாடமிக்ஸ், டீச்சிங், அது மாதிரி விஷயத்துலலாம் நம்ம போய் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆப் டெவலப்மெண்ட்டு, வெப் டிசைனர், ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துருச்சு இல்லைங்களா, அது எல்லாம் புதனின் காரத்துவம் தான். ஸோ அது மாதிரி அமைப்புகளில் போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி அது இல்லாமல் செவ்வாய் தான் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு ஒன்றா மெடிக்கல் ரிலேட்டடாக போகலாம், டாக்டர் ஆகலாம், ரியல் எஸ்டேட் ஆர்கிடெக்ட் ஆகலாம், விளையாட்டு வீரர், அது மாதிரி விஷயங்கள் வரலாம், அல்லது கேட்ரிங் துறையிலையும் போய் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் அதெல்லாமே கொடுக்குது. ஸோ உங்களுக்கு செவ்வாயோட படிநிலை எப்படி இருக்குது, நமக்கு எது கரெக்டாக வருது, நம்ம உள்ளுணர்வு என்ன சொல்லுதுங்கிறத நம்மளோட அப்பாயின்மெண்ட்டில் உங்களுடைய செவ்வாயின் படிநிலை வச்சு நம்மளால் ஃபைன் டியூன் பண்ணி அந்த துறையை நம்ம சூஸ் பண்ணக்கூடிய அமைப்புக்கு சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை உதவும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சனி தான் நல்லா இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு லீகல் லாயராக போகிறது, அது மாதிரி விஷயத்தில் போய் ஜெயிக்கிறது, அல்லது மக்கள் தொடர்பு இருக்கிற மாதிரி விஷயம், அல்லது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான விஷயங்கள் அப்படிலாம் போய் அக்ரோ ப்ராடக்ட்ஸ் அது மாதிரி போகக்கூடிய அமைப்புகள், மெட்டல் ரிலேட்டட், ஆட்டோமொபைல்ஸ் ரிலேட்டட் அது மாதிரி விஷயங்கள் போகக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. இல்லை உங்களுக்கு குரு தான் ரொம்ப நல்லா இருக்காரு அப்படின்னா பேங்கிங் ரிலேட்டட், ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட்டு, சிட் ஃபண்ட்ஸ், இது மாதிரி பணம் வைத்து பணத்தை சம்பாதிக்கக்கூடிய, பணம் புழக்காட்டக்கூடிய என்னென்ன துறைகள் இருக்கோ, ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், அது மாதிரி விஷயங்களெல்லாம் உங்களுக்கு தனி ஒரு மாதிரி அந்த துறையில் உங்களுக்கு யோகங்கள் இருக்குது. அதில் நீங்கள் போனீங்கன்னா தான் உங்கள் லைஃப் செட்டில் ஆகுங்கிற மாதிரி அமைப்புகள் ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத நாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆலோசனையும் அதுக்கு தகுந்த மாதிரி திட்டங்களையும் நாம் திட்டலாம். அதே மாதிரி உங்களுக்கு சுக்கிரன் தான் நல்லா இருக்குது ஜாதகத்தில், அவர் தான் குருவின் பார்வையில் இருக்கிறார், அவர் தான் ஸ்தான பலத்தோடு இருக்கார் அப்படின்னா, இந்த மீடியா துறை, இந்த யூடியூப் ரிலேட்டடு, படம், சின்னத்திரை, பெரிய திரை, அப்புறம் நிறைய இருக்கு இல்லைங்களா, பத்திரிக்கை, விஷுவல் ப்ரெசன்டேஷனில் பண்ணக்கூடிய விஷயங்கள், இதில் எழுத்து வடிவில் பண்ணக்கூடியது எல்லாமே, கேமராவுக்கு முன்னாடி அந்த பின்னாடி அந்த ஸ்க்ரீன் பிளே பண்ணுறது, அந்த ப்ரோக்ராம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறது, நிறையா ஒரு கலைகள் சார்ந்த விஷயங்கள், ஒரு பொட்டிக் ஷாப்பு, ஃபேஷன் கான்ஷியஸ்னஸ்ஸு, டெக்ஸ்டைல்ஸு, இது எல்லாமே சுக்கிரனோட அமைப்புக்குள்ள தான் வருது. அழகிய பொருள்கள், பெண்கள் விரும்பும் விஷயங்கள், அழகிய ஹோட்டல்ஸுங்க, லக்ஸூரியான சில பொருட்கள், இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான் காரத்துவம் வருகிறார். ஸோ சுக்கிரனுங்க ஜாதகத்தில் நம்ம வலிமையாக அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது நீங்கள் அதை சார்ந்த தொழில் பண்ணால் உங்களுக்கு யோகமாக நன்றாக வரும்.
அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இல்லை சார், சந்திரன் வந்து கொஞ்சம் யோகமாக இருக்குது, குருச்சந்திர யோகத்தில் என் ஜாதகத்தில் இருக்குது, இந்த மாதிரி இருக்கும் பொழுது சந்திரனின் விஷயமாகிய நீர் சார்ந்த விஷயங்கள், அருந்தக்கூடிய நீர் என்று சொல்லப்படுகிற ஜூஸு, பல வகைகள், அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நல்லா வரக்கூடிய அமைப்புகள், மெரெயின் இன்ஜினியரிங், நம்ம கடலில் போய் அப்படியே நிறையா ட்ராவல் பண்ணுறது, அது மாதிரி சார்ந்த துறைகள்லாம் நம்ம ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜியில் நம்ம ஜாதகத்தை பிறந்த நேரம், பிற நேரம், பிறந்த ஊரை வைத்து போட்டு அதில் நமக்கு என்ன மாதிரி அமைப்புகள் வருதுங்கிறது துல்லியமாக பலன் எடுத்து அது பிரகாரம் வாழ்க்கையில் நம்ம திட்டங்களை தீட்டி வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.